வணக்கம்ங்க. என் பேர் தமிழ்மணிங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் வடபுதனம் கிராமத்தில் குடியிருந்து வரேங்க குடும்பத்தோட. 2017ஆம் வருஷம் என்னுடைய உறவினரும் அதே எங்கள் ஊரை சேர்ந்த மாணிக்கவேல் என்பவர் எங்கிட்ட இப்படி தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மணல் குவாரி ஏழை பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், எங்கள் மச்சனோட நண்பர் மதியன் ஒருத்தர் மதுரையில் இருக்காரு. அவர் மூலமா செல்லூர் ராஜுவோடைய அக்கா பையன் ஒருத்தர் ஏஎம் சௌத்ரி அப்படின்னு போட்டு தயாரிப்பாளருங்க. அவர் மூலமா உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தர்றேன், மணல் கான்ட்ராக்டு. கரூர்லேருந்து வாரம் 50 லோடு உங்களுக்கு மணல் தர்றேன், அதுக்கு 12 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொன்னாருங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லிங்க. என்னோட நண்பர் முக்கோணம் பகுதியை சேர்ந்த எஸ்கே பவர் டெக்னு வச்சிருக்கிற என்னோட நண்பர் சுரேஷ் அவரும் நானும் சேர்ந்து ஃபஸ்ட்டு போய் அந்த மதியவரை போய் மாணிக்கவேல் கூட்டிகிட்டு போய் எங்களை மதுரையில் மதியவர் சந்திச்சோங்க. அவர் ஆமாம் அவர் நல்லா பண்ணி தருவார், ஏடிஎம்கே ஆட்சியில் எல்லா அமைச்சர்களுடையும் நட்பு பழக்கம் இருக்குது, செல்லூர் ராஜாவுடைய அக்கா மகனாகிறாரு, அவர் உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தருவார், வாரம் உங்களுக்கு 50 லோடு கான்ட்ராக்ட் நாங்கள் மணல் தர்றோம், அதில் நீங்கள் 12 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டினா ஒரு லோடுக்கு 30,000 ரூபா குறைச்சிட்டு அந்த உங்களுக்கு லோடு வாரம் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாருங்க. அதை நம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு 1.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோங்க. அது முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 6 லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோங்க. சௌத்ரி பசீர், ஜேஎம் பசீர் இப்போ தேசிய தலைவர்னு ஒரு படத்தில் கதாநாயகன் நடிச்சுட்டு இருக்கிறப்ப பசீர் அவர்கிட்டையும் மாணிக்கவேலு மதி 2 பேர்த்தையும் வச்சு இவங்க கொடுக்க சொல்லித்தாங்க. பசீர்கிட்டையும் ஏஎம் சௌத்ரிகிட்டையும் நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு ஸ்டே போட்டு மணல் எடுக்கிறத நிறுத்தி போட்டாங்க. எங்கேயுமே மணல் எடுக்கக்கூடாதுன்னு. அதற்கு பின்னாடி எங்களுக்கு கோட்டாவில் உங்களுக்கு மணல் வாங்கி தர்றோம், எம்பி கோட்டா வரும், மினிஸ்டர் கோட்டாவில் உங்களுக்கு மணல் வாங்கி தரேன்னு சொல்லி மறுக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் எங்கிட்ட வாங்கிட்டாருங்க. வாங்கி இப்போ 8 வருஷம் ஆச்சுங்க. கேட்குறப்பெல்லாம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இது வரைக்கும் ஒரு 2.5 லட்சம் ரூபா நேர்லையும் ஜிபேவிலையும் என்னுடைய அக்கௌண்ட்லையும் என்னோட நண்பருடைய அக்கௌண்ட்லையும் இது வரைக்கும் ஒரு 2.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காருங்க. இப்போ எப்போ கேட்டாலும் நான் தேசிய தலைவர்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்குங்க, அந்த படம் ரிலீஸ் பண்ணோன்னா தர்றேன்னு சொன்னாருங்க. 2 வருஷமா இதவே சொல்லிட்டு இருக்காரு. எப்போ கேட்டாலும் இன்னைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் இப்படின்னே சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காருங்க. நான் மிகுந்த வருத்தத்தில் இருக்குங்க. 8 வருஷம் ஆச்சு. நான் இருந்த காசெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்து போட்டு இன்னைக்கு என்னோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குது. நான் இன்னைக்கு என்னோட நண்பர் அவரு இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வாங்கி தான் இந்த 4 லட்சம் ரூபா அவரும் கொடுத்துருக்காருங்க.